வணக்கம் அனைவருக்கும். நான் ராகுல் சிங்காரவேல். இன்னையோட பதிவில் நம்ம செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளிப் சைடு, ஒரு நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நெகட்டிவ் சைடை சொல்கிறதுக்கான காரணம் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணும், செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களை டிமோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. இந்த நெகட்டிவ் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் அந்த அடியை நீங்கள் வாங்காமல் நீங்கள் தவிர்த்துக்கலாம். அந்த மோட்டிவ், அந்த இன்டென்ஷனில் தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன். கீழே ஃபுல் வீடியோவை பார்க்காம நீங்கள் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட்டை பண்ணாதீங்க. முழு வீடியோவும் பாருங்கள், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ எந்த கர்மா எடுத்தாலும் அதுக்குன்னு உண்டான ஒரு குணாதிசயம், ஒரு ஆட்டிடியூட், ஒரு கேரக்டர் அப்படின்றது அந்தந்த கர்ம பதிவுக்கு இருக்கும். அதை சமீப காலமாக நம்ம நிறைய ஷேர் பண்ணிட்டும் வரோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த கர்மாவில் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதாவது பாசிட்டிவான கேரக்டர், பாசிட்டிவான ஆட்டிடியூடும் இருக்கும், நெகட்டிவான கேரக்டர், நெகட்டிவான ஆட்டிடியூடும் இருக்கும். அதையும் நம்ம நிறைய ஷார்ட்ஸ்லேயும் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம், நிறைய வீடியோஸாகவும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்றத முதல்ல சொல்கிறேன், அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைடை சொல்கிறேன். இந்த பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கிறது. கெரியர் அப்படின்ற அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மற்ற எந்த விஷயத்தையும் தியாகம் பண்ண தயாராக இருக்கக்கூடிய கர்மபதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்மா. இவங்களெல்லாம் நான் அழகாக இந்த வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் சொல்லி கூப்பிடுவேன். இவங்கெல்லாம் வேலன் வந்துட்டா வெள்ளைக்காரன் டைப்பு. மற்ற எதையுமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஒர்க்கில் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக, அவ்வளோ டெடிக்கேட்டடாக அப்படி இருப்பாங்க. கெரியருக்காக மற்ற எந்த விஷயத்தையும் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் அண்ட் கெரியரில் எப்போவுமே தே திங்க் அஹெட் ஆஃப் டைம். இப்போ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கோம், அந்த ட்ராக்கில் அடுத்த கர்வ் என்ன, அடுத்த டேர்னிங் எங்கே அப்படின்றத முன்கூட்டியே ப்ரிசைஸாக ப்ரிகாஷனோட இவங்க சிந்திச்சு வச்சுருப்பாங்க. பெருசாக ட்ரீம் பண்ணக்கூடிய, பெரிய விஷயங்களை அடையணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்மாவில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இப்போ இதே ஃப்ளிப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் ஆர்வ கோளாறு. இந்த ஆர்வம், வேகம், இது எல்லாமே ஆர்வ கோளாறாக மாறி இருக்கிறது தான் இந்த ஃப்ளிப் சைடு, இந்த நெகட்டிவ் சைடு செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்மாவில். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸை தொடங்குகிறோம், அது என்ன மாதிரியான பிஸ்னஸ், அதில் எந்த மாதிரி க்ரோத் இருக்கும், எத்தனை நாளில் ரிட்டர்ன்ஸ் வரும், இதெல்லாம் யோசித்து பண்ணாங்க அப்படின்னா அவங்க பாசிட்டிவ் சைடு. ஆனால் இது எதையுமே யோசிக்காமல் 10 ரூபா போட்டு 20 ரூபா எடுக்கலாம், 20 ரூபா போட்டு 40 ரூபா எடுக்கலாம், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சோன்னா நான் இத்தனை நாள் இப்படி நிற்பேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப குறுகிய மனப்பான்மையோட ப்ராக்டிக்கலாக யோசிக்காமல் கண்ணா பின்னான்னு செயல்படக்கூடிய நபர்கள் தான் நம்ம ஆர்வக்கோளாறுன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த வகையில் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவோட ஒரு ஃப்ளிப் சைடு, நெகட்டிவ் சைடு நம்ம ஆர்வக்கோளாறாக கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. யூஸ்வலாகவே இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கெரியரில் எப்போவுமே அஹெடாக இருப்பாங்க. படிக்கும்போதே என்ன மாதிரி வேலை செய்யணும், எத்தனை நாளில் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், எண்ணெயிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கணும், எந்த கம்பெனியில் போய் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதனோட திங்கிங், தாட் ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். பட் ஆனால் இவங்க நிறைய தப்பு பண்ணுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இப்போவே வேணும். கெரியரில் எது எடுத்தாலும் எனக்கு இப்போ நடக்கணும், இத்தனை வயசுக்குள்ளே நான் இப்படி ஆயிடணும், 50 வயசில் அடைஞ்ச வளர்ச்சியை நான் 5 வயசில் அடைஞ்சிடணும் அப்படின்னு கணக்கு போடும்போது தான் இவங்க தப்பு பண்ணுறாங்க ரிப்பீட்டடாக. இதுக்கு உங்களுக்கு நான் சில ரியல் லைஃப் உதாரணங்களும் நான் வச்சுருக்கேன். எப்படி சம்மந்தப்பட்ட அந்த நபர் கெரியரில் ரொம்ப ஓவராக ட்ரை பண்ணி ஆர்வ கோளாறாக நடந்து அவர் கண்ணை அவரே எப்படி குத்திக்கிட்டார் அப்படின்றதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்கேன். சில யூடியூபர்ஸ் அவங்களே அந்த சோக கதையை அவங்க பகிர்ந்துருக்குறாங்க. அதில் யார் யார் என்னென்ன விஷயங்களை பகிர்ந்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உதாரணமாக நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தருண் குமார் அப்படின்ற யூடியூபர். ரொம்ப நல்லா ஃபிட்னஸ் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். அவரோட சின்ன வயசில் ஒரு 23, 24 அந்த ஏஜில் அவர் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாரு. யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுனா எல்லாத்துக்கும் ஆள் வச்சு அப்படி பண்ணுறதில்ல. அவரே தம்ப்நெயிலும் எடிட் பண்ணுவாராம், அவரே வீடியோவும் எடிட் பண்ணுவார், அவரே ஸ்கிரிப்ட் எழுதுவார், அவரே அப்லோடும் பண்ணுவார். இந்த ஒரு வேலையை பார்க்குறதுக்கே பெண்டு நிமிந்துடுங்க. அதனால தான் நம்ம விஷால் ஐயாலாம் யூடியூப் சேனலே ஆரம்பிக்கல. எதுக்கு இந்த வம்பு, நம்ம பேசாமல் இன்டர்வியூ கொடுத்தே முடிச்சிருவோம், இன்டர்வியூ கொடுக்குறது போனோமா, இன்டர்வியூ கொடுத்தோமா வந்தோமா அப்படின்னு இருக்கலாம். இந்த யூடியூப்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப டைமை கன்சியூம் பண்ணும், ரொம்ப ரொம்ப எஃபர்ட்டை கன்சியூம் பண்ணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இவர் அது பண்ணுறது இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுலேருந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, அதுலேருந்து இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பித்து, இப்படி 3 வெவ்வேறு பிஸ்னஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபிட்னஸ் சார்ந்து அவர் பார்த்திங்கன்னா அந்த ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனால் டெய்லி ஜிம்முக்கு போய் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் வேறு பண்ணுவாராம். இவ்வளோவும் 23 வயசில் பண்ணால் மனுஷன் என்னத்துக்கு ஆகிறது? நீங்கள் நல்லா அவரோட பேரில் பாருங்கள், தருண் குமார்.
குமார் அப்படின்றது செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அண்ட் தருண் அப்படின்றது என்ன கர்மாவில் வரும்ன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பேர்லேயே அந்த செவ்வாயினுடைய இம்பாக்ட் இருக்குது பாருங்கள். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவரோட கரியரோட அந்த செவ்வாயினுடைய கர்ம பதிவு அப்படின்றது தொடர்பு கொண்டு இருக்குது. கர்மா எப்படி இங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்றத பாருங்கள். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீக்கி ரஞ்சித் அப்படின்ற ஒரு யூடியூபர். அவர் வந்து இந்த ஆன்லைனில் வந்து இந்த மொபைல் ஃபோன்ஸ் அதெல்லாம் வாங்கி அவர் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுவார். ஒரு டெக்கி கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணக்கூடிய நபர். அவருமே கெரியரில் ரொம்ப ஓவர் ஃபோக்கஸ்டாக இருந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகி அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த கெரியரில் அவங்க போடக்கூடிய எஃபர்ட் அப்படின்றது தன்னை மறந்து தன் உடலை வருத்தி கொண்டு செய்யக்கூடிய அந்த ஒரு எஃபர்ட் வந்து ரொம்ப ஆர்வ கோளாறில் அதிக எஃபர்ட் போட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கக்கூடிய நபர்களாக இந்த நபர்கள் இருக்காங்க. ட்ரை பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பட் எதையுமே ஓவர் ட்ரை பண்ணோம், ஓவராக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது திரும்ப நம்மளே ஹர்ட் பண்ணோம். அதுக்கு பெஸ்ட்டு உதாரணமாக இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் இருக்காங்க. இப்போது என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவத்தோடவும் 10ஆம் பாவத்தோடவும் இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவு கொஞ்சம் மைல்டாக சம்மந்தப்படுது. நான் செகண்ட் இயர் காலேஜ் படிக்கும்போதே, பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும்போதே நான் ஆர்வ கோளாறில் நான் போய் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி வீட்டில் வந்து நான் இதுக்கப்புறம் காலேஜ்லாம் போகல, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேலை கிடச்சிருச்சு, நான் ஸ்ட்ரெயிட்டாக வேலையை பார்த்துக்கிறேன், எனக்கு இதுக்கப்புறம் காலேஜ்லாம் போக வேண்டிய அவசியம் இருக்காது, நானாக இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூவை க்ராக் பண்ணி அங்கே எல்லோரும் பாராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க அப்படின்ற அந்த ஒரு மெதப்பில் நான் வந்து வீட்டில் வந்து நான் கொஞ்ச நாள் பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருந்தேன். நான் இதுக்கப்புறம் காலேஜ் போக மாட்டேன், எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேலை கிடச்சிருச்சு, நான் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆர்வ கோளாறில் சில விஷயங்கள் நானுமே பண்ணேன். எதையுமே நம்ம ரொம்ப ஓவர் ட்ரை பண்ணக்கூடாது. எதையும் நம்ம ரொம்ப இழுத்து பிடிக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது நம்மளவே திரும்ப அடிச்சிடும், நம்மளவே ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். அஹெடாக திங்க் பண்ணுறது தப்பே கிடையாது, பட் ரொம்ப ஓவர் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா அது அந்த ப்ராசஸையே கெடுத்துரும். அண்ட் ஷார்ட் டேர்மில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட்டிலிருந்து இந்த செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் வெளியே வரணும். கன்சிஸ்டண்ட்டான கிராஜுவலான க்ரோத் தான் லாங் டேர்மில் உங்களுக்கு சக்ஸஸை தரும். லைஃப்பில் கிராஃப் எப்போவுமே இப்படி ஏறிட்டே போகணும், இப்படி ஏறி இப்படி இறங்கிடக்கூடாது. நிறைய செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள், பட்டிங் பிஸ்னஸ் பீப்புள், ஸ்டார்ட் அப் நடத்தக்கூடிய நபர்கள், அந்த கிராஃப் இப்படி ஏறணும்னு நினைக்கிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கீழே வந்துடுவீங்க. கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக உங்கள் க்ரோத் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுங்க, அது தப்பே கிடையாது. ரொம்ப குயிக்காக வளரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் கீழே விழும்போது அதில் பாதாளத்துக்கு போவீங்க, உங்களை காப்பாற்றுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இது பல செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய கர்ம பதிவை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நான் முடிவுக்கு வந்த ஒரு விஷயம். ஸோ இதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். கெரியரில் ரொம்ப ஹார்டாக யாராவது ட்ரை பண்ணுறாங்க, இல்லாத ஒரு விஷயத்தை கட்டி இழுக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை அனுப்புங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்மம் அறிந்து தர்மம் செய்வோம். நான் ராகுல் சிங்காரவேல். நன்றி.